பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, உலகெங்கும் இருக்கிற உண்மையான உம்முடைய ஊழியங்கள் எல்லாம் சமாதானத்துடன் செயல்பட கிருபை செய்யும். ஊழியங்களுக்கு சமாதானம் தாரும். நல்லபடியாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எந்த ஒரு குறைவும் இல்லாமல் முழுமையாக உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியங்களின் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். எல்லாவித எதிர்ப்புகள், தடைகள், போராட்டங்கள், அது எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதானத்துடன் ஊழியங்கள் செயல்பட நீர் கிருபை செய்யும். உற்சாகமாய் சமாதானத்துடன் செயல்படும்படியாக கிருபை செய்யும் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா, ஊழியங்களை ஆசீர்வதியும். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும். இவ்வுலக ஆசீர்வாதங்கள், ஆட்கள், தேவையான ஆட்கள், தேவையான இடம், தேவையான பண உதவிகள், தேவையான எல்லாவித இவ்வுலக காரியங்களையும் நிறைவாய் தந்து ஊழியங்களை ஆசீர்வதியும். அது மட்டுமல்லாமல் சுவாமி, எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக உன்னுடைய பரிசுத்த ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய வரங்களை தாரும். ஆவிக்குரிய அனுபவங்களை அவர்களுக்கு தாரும். ஊழியங்கள் எல்லாம் சிறப்பாய் செயல்பட நீர்தாமே உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து அவர்களை பண்படுத்தும். கர்த்தாவே, எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களை நீர் பொறுப்பெடுத்துக்கணும். எங்களை ஆளுகை செய்யும். ஒவ்வொரு ஊழியமும் உம்மால் ஆளுகை செய்யப்படட்டும். எந்த ஒரு உம்முடைய நாமத்தை வைத்து செய்யப்படுகிற எந்த ஒரு ஊழியமும் பொல்லாதவனினுடைய கைப்பிடிக்குள் போகாதபடிக்கு உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கும்படி கிருபை செய்யும். நீர் ஆண்டு கொள்ளும். உம் நாமம் சொல்லப்படும் எல்லா இடங்களிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். வேறு எந்த ஆவிகளுக்கும் அங்கு இடம் இருக்க கூடாதே சுவாமி. இறங்கும் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும். ஒவ்வொரு ஊழியமும் இயேசுவின் நாமத்தை கொண்டு செய்யப்படும் எல்லா ஊழியங்களும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அதில் எந்த ஒரு தீங்கும் தொடாதபடிக்கு, கலக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். நன்றி சுவாமி. நன்றி அப்பா. எல்லா துதி, கன, மகிமை உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.